இது மகிமை நேரம். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமையான மகிமை டிவி நேயர்களே, மீண்டுமாக இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கொடுத்ததான இந்த நல்ல வாய்ப்புக்காக தேவாதி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாரத்திலும் கூட தியானிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்ததான ஒரு தலைப்பு மகிழ்ச்சியாய் இருங்கள் என்பதாகும். மகிழ்ச்சியை குறித்தும் சந்தோஷத்தை குறித்தும் இந்த வாரத்தில் நாம் தியானிக்க இருக்கிறோம். வேதாகமத்திலே நாம் பார்க்கும்போது அநேக வசனங்களில் மகிழ்ச்சியாய் இருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்கிற வசனத்தை நாம் வாசிக்க முடியும். முக்கியமாக பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல ஏசாயா 55வது அதிகாரம் 2வது வசனம், நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்பட்டுவீர்கள் என்று சொல்லி வேதாகமத்தில் இப்படியாக வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சந்தோஷம் என்றால் என்ன, மகிழ்ச்சி என்றால் என்ன? இந்த ரெண்டும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஆனால் இந்த உலகத்திலே இந்த சந்தோஷத்திற்காக, இந்த மகிழ்ச்சிக்காக இதை தேடி அலைகிறவர்கள் ஏராளமாய் காணப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, உண்மையான சந்தோஷம் என்ன, மாய்மாலமான சந்தோஷம் என்ன என்பதை நாம் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். தேவனும் அதை தான் விரும்புகிறார். இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற, மாயையான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகர் மாயையான சந்தோஷத்தை விரும்புகிறவர்களாய், மாயையான சந்தோஷத்தை தேடுகிறவர்களாய் கூட காணப்படுகிறார்கள். உண்மையான சந்தோஷம் என்ன என்பதை மறந்து கொஞ்ச நேரம் சந்தோஷம் தருகிறதிலும் சிறிது நேர இன்பத்திலும் அதில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டுகிறவர்களாய் இருக்கிறார்கள். அதிக நேரம் இன்பம் அடையாமல் சிறிது நேரம் மட்டுமே அந்த இன்பம் நிலைத்திருக்கும். இதுதான் மாயான சந்தோஷம். ஆனால் தேவன் கொடுக்கிறதான உண்மையான சந்தோஷமோ எப்போதும் நாம் சந்தோஷத்தில் மகிழ்ந்திருப்பதற்கு நமக்கு உதவியா இருக்கிறது. இதுதான் கர்த்தர் கொடுக்கிறதான சந்தோஷம். நிறைய பேர் பார்த்திருப்போம், வெளியே சந்தோஷமா காணப்படுவார்கள். அவர்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அடுத்தவர்களிடத்தில் பேசுறப்ப சிரித்து கொண்டிருப்பார்கள், மற்றவர்களிடத்தில் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, களிப்போடு இருக்கிற போல, அவங்களுக்கு எல்லாமே நல்லதா நடக்கிற போல சிந்தித்து அவங்க வெளியரங்கமாய் அப்படி காண்பித்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய இருதயமோ அழுது கொண்டிருக்கும், அவர்களுடைய இருதயமோ சந்தோஷம் இல்லாமல் அது துன்பப்பட்டு கொண்டிருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் இப்படிப்பட்டதான ஒரு மாயையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப இன்னைக்கு நம்முடைய இருதயம் மகிழ்ச்சி அடையாமல், நம்முடைய இருதயம் சந்தோஷம் அடையாமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய இருதயம் சந்தோஷம் அடைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து இந்த வாரத்தில் நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் உங்களோடு கூட உங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாய் மாற்றுவதற்காக இந்த வார்த்தையை உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நீங்க எந்த நேரத்தில் இருந்தாலும் சரி, ஒருவேளை துக்கம், துயரம், எப்பொழுதும் இந்த துக்கம் என்னை ஆட்கொண்டிருக்கிறது, எப்போதும் இந்த துயரம் என்னை ஆட்கொண்டிருக்கிறது என்று சொல்லி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் வேத வசனம் சொல்கிறது, உங்கள் துக்கம் அது சந்தோஷமாய் மாறும், உங்கள் துக்கம் அது சந்தோஷமாய் மாறும். சந்தோஷமாய் மாறுவதற்கு ஒரு சில வழிகளை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். உங்களுக்கு ஒரு சின்ன கதையை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஒரு ஊரில் ஒரு கடல் இருந்ததாம். அந்த கடலிலே அழகான ஒரு படகு பயணம் செய்து கொண்டிருந்ததாம். அநேக பயணிகள் அந்த படகுல பயணம் செய்தார்களாம். அந்த பயணிகள் எல்லாம் அந்த படகுல மீன் பிடித்து கொண்டு சந்தோஷமாக அவர் உல்லாசமாக இருந்து கொண்டிருந்தார்களாம். ஒரு சமயம் வந்தது. அந்த சமயத்துல அந்த படகுல சென்று கொண்டவர்கள், அந்த படகு ஒரு இடத்துல மோதி அது கவிழ்ந்தது. அதிலே பயணம் செய்த பயணிகளும் தண்ணீருக்குள்ளாக மூழ்கடிக்கப்பட்டனர். அவர்கள் அப்படியே தண்ணீரில தத்தளித்து கொண்டிருக்கின்றனர். ஆனால் அந்த நேரம் ரொம்ப நேரம் ஆகிவிட்டது. இரவு கவிழ்ந்த படகு பகல் வரைக்கும் அவர்கள் அந்த தண்ணீரிலே தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு இப்போது ஒரு தாகம் எடுக்கிறது. இந்த குடிப்பதற்கு அவர்கள் படகிலே வைத்திருந்த தண்ணீர் எல்லாம் தீர்ந்து விட்டது. அவர்களை சுற்றிலும் கடல் முழுவதும் தண்ணீர் காணப்பட்டாலும் அந்த கடலின் தண்ணீரை அவர்களால் குடிக்க முடியாது. ஏனென்றால் அந்த கடலின் தண்ணீர் அவர்களுக்கு தாகத்தை தீர்க்காது. உப்பு தண்ணீர் மீண்டும் தாகத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அதனால் அவர்கள் தண்ணீரிலேயே என்று சொல்லி மிகவும் கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு அந்த படகின் ஒவ்வொரு கம்புகளை பிடித்து கொண்டு அப்படியே நீந்தி கொண்டு இருந்தார்களாம். ஒரு கொஞ்ச நேரம் சென்ற பிறகு தூரத்தில் ஒரு படகு வருவதை அவர்கள் கவனித்தார்கள். இங்கிருந்து வெள்ளை கொடி அசைத்து
அந்த படகை அவர்கள் அழைத்தார்கள். படகில் வந்தபோது இவர்கள் முதலாவதாக எங்களுக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொண்டு கொடுங்கள், என்னடால் நாங்கள் செத்து கொண்டிருக்கிறோம், எங்களை இங்கிருந்து காப்பாற்றுவதற்கு முதலாவது கொஞ்சம் குடிக்க தண்ணீர் கொடுங்கள் என்று சொல்லி கேட்டார்களாம். அப்போது அந்த படகில் இருந்தவர்கள் இவர்களை பார்த்து சிரித்தார்களாம், இவர்களை பார்த்து நகைத்தார்களாம். ஏன் என்று சொன்னால், நீங்கள் இருப்பது கடல் தான், ஆனால் நீங்கள் இருக்கிற அந்த கடல் பகுதி அமேசான் நதியானது கடலுக்குள் சென்று கலக்கிறதான ஒரு பகுதி. அமேசான் நதி அது உலகத்தின் மிக நீளமான ஒரு நதி. அந்த நதி உலகத்தின் அகலமான ஒரு நதி. அந்த நதி பகுதி கடலுக்குள் மிகவும் ஆழமாக ரொம்ப தூரம் ஓடி சென்று தான் கடலுக்குள் கலக்கிறதாம். கடல் மட்டத்தில் கடற்கரையில அந்த நதி கடற்பதில்லை, கடலுக்குள்ளாக சென்று ரொம்ப ஆழமாக அந்த நதி கடக்கிறதாம். அப்ப அந்த நதி சென்றடைகிற அந்த இடத்தில் அது உப்பு தண்ணீர் இருக்காது, சுவையான தண்ணீர் இருக்கும். இன்னைக்கு அவர்கள் அதை சொன்ன போது இவர்கள் அப்போதுதான் புரிந்து கொண்டார்கள், இந்த தண்ணி சுவையான தண்ணி என்று சொல்லி அதை குடித்து மறுபடியும் உயிர் பிழைத்து அந்த படகுல ஏறி சென்றார்களாம். ஆம் பிரியமானவர்களே, இன்னைக்கு நாமும் கூட எது சந்தோஷம் என்பதை உணராமல் இதுதான் சந்தோஷம், நம்ம சுற்றிலுமாக மாயையான சந்தோஷம் நிறைந்திருக்கிறது, அதிலே நாம் மிதந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் பரத்திலிருந்து கொடுக்கிறதான சந்தோஷம் மாத்திரம்தான் அது உண்மையான சந்தோஷம். வேதத்துல வசனம் சொல்கிறது, கடைசியாக சகோதரரே சந்தோஷமா இருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று சொல்லி கர்த்தர் வேதத்துல வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்படி ஒரு மனுஷன் எப்பவும் சந்தோஷமா இருக்க முடியும்? அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கலாம், நீங்க சொல்லலாம் ஒருவேளை காயினுக்கு 2 பக்கம் இருக்கிறது போல நமக்கு சந்தோஷம் துயரம் ரெண்டுமே வரும். ஆனால் பவுலடிகளால் சொல்லுகிறார், எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். எப்போது நம்ம எப்படி சந்தோஷமா இருக்கிறது, துன்பத்திலும் எப்படி சந்தோஷமா இருப்பது என்பதை குறித்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த வாரத்துல இந்த செய்தியை தொடர்ந்து கேளுங்கள். நெகேமியா 8வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். எனவே நாம் பலனற்று போகாமல் இருப்பதற்கு நாம் சந்தோஷமா இருக்க வேண்டும், நாம் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். இதைதான் கர்த்தர் விரும்புகிறார். எப்படி அந்த படகிலே வாழ்ந்தவர்கள் அவர்களை சுற்றி இருந்த மாயான தண்ணீரை, மாயான அந்த சந்தோஷத்துல அவர்கள் மிதந்தார்களோ, அதே போல நாம் இருக்கக்கூடாது. உண்மையான, அது உவர்பற்ற, கசப்பற்ற, இனிமையான, இனிப்பான தண்ணீரை அவர்கள் குடிக்கும் போது அவர்கள் உயிர் பிழைத்தார்கள். அதே போல நாமும் உண்மையான சந்தோஷத்தில் இருப்போமானால் எப்போதும் சந்தோஷமா இருப்போம், நாமும் நம்முடைய உயிர்கள் காக்கப்படும். இதைதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உண்மையான சந்தோஷம் என்பதை உணர்வோம். ஒருவேளை நாம் மாயான சந்தோஷத்திலே வாழ்வோமானால் அதிலிருந்து விடுபட்டு, கர்த்தாவே உண்மையான சந்தோஷத்திலே என்னை நடத்தும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே கேட்போம், நம்மை நாமே அர்ப்பணிப்போம். கண்களை மூடி அப்படியே ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, எங்களை நேசிக்கிறதான எங்கள் கிருபை இருந்த பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கும்படியாய் கர்த்தர் நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா பிதாவை என்று உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் நீர் சமீபமா இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் கூட உண்மையான சந்தோஷம் என்ன என்பதை புரிந்து கொள்ள கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை செய்தீர். வேதாகமத்திலே நீங்க சொன்னது போல ஆண்டவரே, எப்பொழுது நாங்கள் சந்தோஷமா இருப்பதற்கான வழிகளை நீர் எங்களுக்கு காட்டுங்க ஆண்டவரே. சந்தோஷமா இருப்பது எங்கள் பலன் என்று சொல்லியிருக்கிறீங்களே ஆண்டவரே. சபா மகிழ்ச்சி கூட ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் இருக்க கிருபை செய்யுங்க. இன்னைக்கு எந்தெந்த வீடுகளில் துயரம் ஆட்கொண்டிருக்கிறதோ இந்த நேரத்தில் சந்தோஷம் கடந்து போகட்டும் அப்பா. ஆவியானவருடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. நீரே கூட வாங்க சுவாமி, வழி நடத்துங்கப்பா, உண்மையாக வைங்க. மீட்பராம் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.